தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆதிபராசக்தி நகர் பகுதியில் உள்ள கழிவு நீரை பம்ப் செய்து வெளியேற்றக்கூடிய பாதாள சாக்கடை உள்ளது. இந்த பாதாள சாக்கடை குழாய்க்குள் கழிவு நீரை வெளியேற்ற மோட்டார் பம்ப் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதன்கிழமை மாலை இந்த பாதாள சாக்கடை குழாய்க்குள் உள்ள மோட்டார் பம்பை படம் எடுத்து அனுப்ப மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரருக்கு கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஒப்பந்ததாரர் தூய்மை பணியாளர்களை பணம் எடுக்க கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர் சங்கர் என்பவர் சாதாரண முகக்கவசம் அணிந்தபடி பாதாள சாக்கடை குழாய்க்குள் அமைந்துள்ள மோட்டாரை செல்போன் கேமராவில் படம் எடுத்துள்ளார். பின்னர் கீழே இருந்தபடி செல்போனை மற்றொரு தூய்மை பணியாளரான நெல்லை பருத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் கொடுத்துள்ளார். முகக்கவசம் அணியாத ராஜா பாதாள சாக்கடைக்குள் குனிந்தபடி சங்கரிடம் இருந்து செல்போனை வாங்க முயற்சி செய்துள்ளார். அப்போது விஷவாயு நேரடியாக ராஜாவின் முகத்தில் தாக்கியதில் அவர் அப்படியே மயங்கி பாதாள சாக்கடைக்குள் சரிந்து விழுந்தார். இதனைத் தொடர்ந்து சங்கர் ராஜாவை மீட்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் அவருக்கும் மயக்கம் வந்ததாகவும் மேலே இருந்த சிலர் சங்கரை உடனடியாக மேலே தூக்கி மீட்டிருக்கிறார்கள். உடனடியாக விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் மருத்துவர் மயங்கிய நிலையில் கிடந்த சங்கருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினார். பாதாள சாக்கடைக்குள் சிக்கிய ராஜாவை மீட்க தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடினர். தீயணைப்பு வீரர் ஒருவர் ஆக்சிஜன் சிலிண்டருடன் கூடிய சுவாச கருவி பொருத்திக் கொண்டு பாதாள சாக்கடைக்குள் இறங்கி உள்ளே சிக்கி இருந்த ராஜாவின் உடலை கயிறு கட்டி மீட்டனர். ராஜாவின் உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர் அவருக்கு CPR முறையில் முதலுதவி சிகிச்சை அளித்து பார்த்தனர். ஆனால் அவர் விஷவாயு தாக்கி சாக்கடை உள்ளே புகுந்ததால் இறந்தது தெரிய வந்தது. உயிரிழந்த தூய்மை பணியாளர் ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். போதிய பாதுகாப்பு இல்லாமல் தூய்மை பணியாளர்களை பாதாள சாக்கடைக்குள் இறக்கிய ஒப்பந்ததாரர் மற்றும் படம் எடுத்து அனுப்பச் சொன்ன அதிகாரிகளின் அவசரத்தால் இந்த விபரீத உயிரிழப்பு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதார்.